நம்மளை மட்டும் எப்ப பார்த்தாலும் கடையில் தனியாவே விட்டு போயிடும். இந்த பொம்பளை போல வந்தா போதும் இருக்கிற எல்லாரையும் மறந்துடுறா. முருகா, எனக்கு இது மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீ செட் பண்ணி கொடுப்பீல? சாரி முருகா. என்ன தம்பி தனியா புலம்பிட்டு இருக்க? என்னன்னா பண்றது, புலம் போட்டுட்டு போயிட்டானே. ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? யாருன்னு தெரியலன்னா யாருன்னு தான் கேட்பாங்க. தம்பி நீ யாருப்பா இங்க கடையில? எங்க கடைக்கு வந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? சரி சரி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சங்கு. இந்த கடையில எல்லாமே நான் தான். அதான் என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்ல. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? பழைய பட்டுப்புடவை வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தப்பா. வாங்கிக்கிறீங்களா? சரி, புடவை கொடுங்க. அச்சோ, மறந்து வச்சுட்டு வந்துட்டானே. புடவை இல்லையா? அப்புறம் எப்படி காசு கொடுப்பாங்க? தம்பி இப்போ ஒரு 8000 மட்டும் பணம் கொடு, நான் போயிட்டு எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்துறேன் தம்பி. அந்த மாதிரிலாம் இங்க பண்ண மாட்டோம். புடவை கொடுத்தீங்கன்னாக்க பார்த்துட்டு காசு கொடுப்போம். தம்பி இந்த கடையில வேலை செய்யறாலும் பாரதி, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். கூட நான் போய் கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப மட்டும் அவன்கிட்ட கேக்குறேன், இல்லைன்னு சொல்லிட்டோம். இந்த சங்கு யாருன்னு அப்புறம் தெரியும் உங்களுக்கு.